இன்னைக்குரிய டிவோஷன் குறை கூறுதல். சங்கீதம் 19:12. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருக்கான். தன் நாட்டு மக்கள் நல்ல உழைப்பாளிகளா இருப்பதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறான். அவங்க உழைப்பிற்கு ஒரு ஏற்ற அங்கீகாரம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சு ஒரு அறிவிப்பை வெளியிடுறான். தன்னுடைய நாட்டுல உள்ள அனைத்து மக்களும் தங்க கைகளால் செய்த பொருட்களை ஒரு எக்ஸிபிஷன்ல காட்சிப்படுத்தலான்னு சொல்றான். அத வெளிநாடுகள்ல இருந்து வரும் வணிகர்கள் பெரும் தொகை கொடுத்து வாங்கி செல்வாங்க அப்படின்னு சொல்றான். அது போல வெளிநாட்டுல இருந்து வர வணிகர்கள் மற்றும் மக்களுக்கும் தன் நாட்டுல பெரும் ஒரு பொருட்காட்சி ஒன்று நடக்கவிருக்குன்னு அவங்களுக்கும் ஒரு இன்விடேஷன் கொடுக்கறான். பொருட்காட்சி நடக்கும் தினத்தன்று அநேக நாடுகள்ல இருந்து வந்த பெரும் பணக்காரவங்க, வணிகர்கள், பெரிய பெரிய அரசு குடும்பத்தினர் அந்த காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்களை பார்வையிடுறாங்க. பிடிச்ச பொருள்களை அவங்க வாங்கவும் செய்யறாங்க. அவன் நாட்டு மக்களும் தங்கள் திறமைகளை காண்பிக்கிற வண்ணம் ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப பெர்ஃபெக்டா அவங்களுடைய பொருட்களை செஞ்சு அதை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அவனோட நாட்டுல ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பிரதான வேலையே என்னன்னா, யார் எதை செஞ்சாலும் அதை குறை கண்டுபிடிச்சு அவர்களை மட்டம் தட்டி பேசுறது தான் அவன் வேலை. அன்றும் அவன் அந்த எக்ஸிபிஷனுக்கு கலந்து கொள்றான். தன் கண்ணில் தென்பட்ட எல்லா பொருட்களையுமே குறை சொல்லி கொண்டே வரான் கூட வரவங்கள்ட்ட. அதனை படைத்தவர்கள் அவனது வார்த்தைகளை கேட்டு ரொம்ப மனசு வருந்துறாங்க. இறுதியில ஒரு மரத்தடியில ஒரு கிளிய வச்சிருக்காங்க. இது கிளியா இல்ல பச்சை நிறத்தில் உள்ள காகமா? கிளியோட மூக்கு வளைந்து இருக்கு, உடல் ரொம்ப குண்டா இருக்கு. மொத்தத்துல கிளி மாதிரியே இது இல்ல, இதையெல்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப தரக்குறைவாக பேசுறான். கொஞ்ச நேரத்துல அங்க காற்று பலமா அடிக்குது. அந்த மரத்துல இருந்த கிளி உடனே பறந்து போயிருது. அப்பதான் அவனுக்கு தெரியுது, அது அந்த எக்ஸிபிஷன்ல வைக்கப்பட்ட பொம்மை கிளி இல்ல, அது ஒரு உண்மையான கிளி மரத்துல உட்கார்ந்து இருந்துச்சுன்னு அவனுக்கு தெரியுது. இன்றும் நம்மில் பலர் இது மாதிரிதான் பிறரை ஏளன பேச்சுக்கள், மனம் அடிவாக்கும் பேச்சுக்கள் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் இந்த வகையான குணங்களை சுத்தமா வெறுக்கிறாரு. நம்ம இது ஒரு ஜாலியா என்டர்டெய்னிங்கா, நான் விளையாட்டுக்கு தான் அப்படி அவங்கள சொன்னேன், சும்மா பிராங்க் பண்ணேன் அப்படின்னு பேசுறோம். ஆனா பிறரை கேவலப்படுத்துகிற வார்த்தைகள், பிறரை ஏளனமா பேசுகிறது, குறை சொல்லுகிறது, இது எல்லாமே கர்த்தருக்கு அருவருப்பானது. முதலாவது, நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட நம்ம முயற்சி செய்யணும். நாமே குறையுள்ளவர்களா இருக்கிறப்ப, மற்றவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறப்ப கர்த்தர் நம்முடைய குறைகளை மன்னிக்க முடியாம போகும். எனவே அனைவரையும் நம்ம நேசிப்பது போல நம்மள போல பிறனையும் நேசிப்போம், அன்பு கூறுவோம். தேவனே, பிறர் குறை பார்க்காமல் அனைவரையும் நேசிக்கும் பண்பை தாரும். ஆமேன்.